அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாலிட் ஸ்டேட் பார்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் பேக்கிங் ஃப்ராக்ஷன், பொதுவித்திறன். இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து டெரிவேஷன்ஸ் இருக்குது, கால்குலேஷன்ஸ் ஓரியன்ட் டாபிக்ஸாக இருக்குது. இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் எந்தெந்த டாபிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த யூனிட் செல்லுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் கியூபிக்கு, பாடி சென்டர் கியூபிக்கு, அடுத்து ஃபேஸ் சென்டர் கியூபிக்கு, இதுக்கு மூணுக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேக்கிங் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் ஆக்குபை ஆகிருக்கு, அந்த ஆட்டம்ஸ் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் தான் வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு கிளாஸ் ரூம் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அந்த ஆக்குபைடு ஸ்பேஸ் தான் என்னது பேக்கிங் ஃப்ராக்ஷன். அதே மாதிரி ஒரு யூனிட் செல்லில், அது சிம்பிள் கியூபிக்காக இருக்கட்டும், பாடி சென்டர் கியூபிக்காக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் சென்டர் கியூபிக்காக இருக்கட்டும், எந்த ஒரு கியூபிக் செல்லாக இருக்கட்டும், அந்த கியூபிக் செல்லில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்குபைடு ஸ்பேஸ் பெர் யூனிட் செல், அதான் என்ன அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் அந்த மதிப்பு வந்து மாறும். அந்த மதிப்புகளை பற்றி தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா சிம்பிள் கியூபிக் இதோட பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஆக்குபைடு ஸ்பேஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு 100. இதுக்கு அப்படின்னா வர்ற வேல்யூ வந்து பெர்சன்டேஜை சொல்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஆக்குபைடு ஸ்பேஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு 100. அப்போ என்ன சொல்லுது, ஒரு யூனிட் செல்லில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ வால்யூமை ஆக்குபை பண்ணியிருக்கு, அந்த ஆக்குபைடு வால்யூம், ஆக்குபைடு ஸ்பேஸு, ஆக்குபைடு லெவல் தான் என்ன அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் பெர் யூனிட் செல்லுக்கு, ஒரு யூனிட் செல்லுக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ரெண்டுமே தேவை. வால்யூம் ஆஃப் ஆக்குபைடு ஸ்பேஸ் தேவை, வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் கான்ஸ்டன்ட் தான். என்ன ஃபார்முலானா A³ அது வந்து மாறாது. எதை கண்டுபிடிக்க போகிறோம், வால்யூம் ஆஃப் ஆக்குபைடு ஸ்பேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். சிம்பிள் கியூபிக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு யூனிட் செல்லில் ஆட்டம்ஸ் இது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் கார்னரில் மூலைகளில் மட்டும் அணுக்கள் அமைஞ்சிருந்தால் அதுக்கு என்ன பேர், சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரம் பேர். அதை பார்ப்போம். ஸோ எளிய கனசதுரம் என்ன இருக்கும், மூலைகளில் மட்டும்தான் என்ன இருக்கும், அணுக்கள் இருக்கும். ஸோ மூலைகளில் அணுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க அணுக்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்கும். பெருசாக போடணும், இந்த மாதிரி என்ன இருக்கும், சரி இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பேஸை இந்த ஸ்பீரமிட், இந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் என்னது, இந்த பாட்டு மட்டும். அப்போ ஒரு சிம்பிள் கியூபிக்கில் இருக்கிற சிம்பிள் கியூபிக் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மூலைகளில் மட்டும் தான் இருக்கும். மூலைகளில் இருக்கிற ஆட்டம் வந்து பக்கத்து கார்னர் இருக்கிற ஆட்டமோட எப்படி இருக்கும், ஜாயினில் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இது என்ன அப்படின்னா எட்ஜ் லென்த்து, எல்லாமே சேம் லென்த் தான். ஏன்னா கியூபிக்கில் அதனால் வந்து சேம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ எட்ஜ் லென்த்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். ஏன்னா ஒரு ஸ்பியரில் ஒரு வட்டத்தில் பாதினது ஆரம். ஸோ இது ஒரு ஆர், 6 6 6 6. அப்போ எட்ஜ் லென்த்து ஏ இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஏ தானே, அப்போ அது ஏன்றது 2r. அடுத்து ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2. இது புரிஞ்சா? அதாவது ஒரு ஒரு கியூபிக்கில் இந்த ஃபேஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸில் இருக்கிற கார்னர் ஆட்டம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணியிருக்கும். அப்படி ஜாயின் பண்ணியிருக்கும்போது அதோட ரேடியஸ் கொண்டிக்கணும். ரேடியஸ் கொண்டிக்கிற மாதிரி தேவை, எட்ஜ் லென்த் தேவை. ஸோ எட்ஜ் லென்த் ஏ இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு எட்ஜ் லென்த்து. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் 2r. ஏ இஸ் ஈக்குவல் 2r போது ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2. அவ்வளோதான். இப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஆக்குபை ஸ்பேஸ். இது எப்படி தான் பண்ணால் இசட் இன்ட்டு வால்யூம் ஆஃப் occupied space by volume of unit cell. இது என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் யூனிட் செல் பெர் ஆட்டம் பெர் யூனிட் செல். எஸ்சிக்கு வந்து 1, பிசிசிக்கு வந்து 2, எஃப்சிசிக்கு வந்து 4. இது என்ன பண்ணால் ஒரு அளவுக்கூட்டில் அமைந்துள்ள அணுக்களின் எண்ணிக்கை, ஒரு அளவுக்கூட்டில் அமைந்துள்ள அணுக்கள் எண்ணிக்கை என்னது? இந்த 1 2 4 அப்படின்னா எஸ்சினா ஒரு அணு இருக்கும், பிசிசினா 2 அணு, எஃப்சிசினா 4 அணு. அப்போ என்ன அப்படின்னா நம்ம தெரியும் வால்யூம் ஆஃப் த ஆக்குபைடு ஸ்பேஸு, அதாவது இந்த கியூபிக்கோட, இந்த கனசரத்தோட இந்த கியூபிக்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 4/3/r³. அப்போ இசட் இன்ட்டு 4/3/r³ பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் எதுவுமே தெரியாது a³. அப்போ இசட் அளவு எஸ்சிக்கு 1 இன்ட்டு 4/3 அளவு a/2 த ஹோல் கியூப் பை a³. அது இங்கே எழுதுகிறேன். அப்போ என்ன வரும்? 4/3 இன்ட்டு பை a³ பை a³ இன்ட்டு 2^3. அப்போ இது என்ன செய்யும்? கேன்சல் ஆகும். ஸோ 4/3 இன்ட்டு பை பை 8 வருமா? 2^3 இஸ் ஈக்குவல் டு 8. அடிச்சு போட என்ன வரும்? π/6 இன்ட்டு 100 வரும். இதோட வேல்யூ வந்து 52.4%. இதனால் ஆக்குபைடு ஸ்பேஸ். இந்த ஆட்டம் வந்து இந்த 4 அணு இந்த எட்ஜில் இருக்கிற இந்த கார்னரில் இருக்கிற இந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு யூனிட் செல்லில் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 52.4% ஸ்பேஸை ஆக்குபைடு பண்ணியிருக்கோம். அப்போ எம்டி ஸ்பேஸ் அளவு அப்படின்னா எம்டி ஸ்பேஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 52.4 ஈக்குவல் டு என்ன வரும்? 6927 9 5 அப்படின்னா 4. கரெக்டாக? ஐ திங்க் கரெக்ட் நினைக்கிறேன். 40.6%. அப்போ இது என்ன அப்படின்னா எம்டி ஸ்பேஸு, இது என்ன அப்படின்னா ஆக்குபைடு ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா சிம்பிள் கியூபிக்கோட பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது. நமக்கு என்ன தேவை? ரேடியஸ் தேவை. அதுக்கடுத்து அதோட நம்பர் ஆஃப் யூனிட் செல், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் தேவை. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. அதை ரேடியஸும் அதையும் பெருகிட்டோம். இந்த ஃபார்முலாவில் பெருகிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆக்குபைடு ஸ்பேஸ் கிடச்சிரும். இந்த ஆக்குபைடு ஸ்பேஸை வச்சு நம்ம 100ஆல் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் கழிச்சா நம்மளுக்கு வரும்? எம்டி ஸ்பேஸ் கிடச்சிரும். இவ்வளோ தான் என்ன அப்படின்னா சிம்பிள் கியூபிக்கோட பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ. அது இதில் வந்து நமக்கு என்ன தேவையான கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் வேல்யூ, அடுத்து வந்து இந்த ஆக்குபைடு ஸ்பேஸ் வேல்யூ, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் வேல்யூ. இதுதான் நமக்கு தேவையான கீ பாயிண்ட்ஸு. அதோடு சேர்த்து இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் இந்த வேல்யூ நமக்கு தேவை. ஸோ இவ்வளோ தான் என்ன பண்ணால் சிம்பிள் கியூபிக்கோட பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ. இது ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.